16 மாவட்டங்களில் பரவலாக இன்றைக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று மற்றும் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல் கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேக கூட்டங்கள் சூழ்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகளும் காத்திருக்கு. இன்றும் நாளையும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜூன் 12 தேதிகளுக்குள் பெரும்பாலான பகுதிகள் கண்டிப்பாக ஒரு கனமழை சந்திக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் கடலோர உள் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் வெளுத்து வாங்கும். மழை பொழிவுகள் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே. அதனால் பகல் நேரங்களிலிருந்தே வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. இரவு மற்றும் நள்ளிரவிலும் இன்றைக்கு பரவலாக மழை பொழிவுகள் பல்வேறு பகுதிகளில் பதிவாகக்கூடும். அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் வெயில் மட்டுமே பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்து வரும் மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம கடந்த நாட்களுக்கு முன்னாடியே எந்த தேதிகளில் எந்த நாட்களில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஜூன் 11 மற்றும் 12 இந்த 2 தேதிகள், அதாவது இன்று மற்றும் நாளை கடலோர பகுதிகளிலும் சரி, அதே போல் உள் மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைப்பதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை காணப்பட்டு வருது. இனி வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர் மழையாக எதிர்பாருங்க. இன்னும் எங்கள் பகுதிகளில் சரிவர மழை இல்லை அப்படிங்கிற தகவல் அதிகமாக கிடைச்சிருந்தது. குறிப்பாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் தான் அதிகப்படியான கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். மழை பொழிவு சரிவர பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்று மாலை இரவு நேரங்களிலும் நாளை மாலை இரவு நேரங்களிலும் பரவலாக பல்வேறு பகுதிகளில் கனமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். சரிவர மழை இல்லாத இடங்களில் உறுதியான கனமழையானது பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், வட தமிழக கடலோரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், மாலை நேரங்களில் சென்னையினுடைய கடற்கரையோர பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளிலும் சென்னையினுடைய கடற்கரையோர பகுதிகளிலும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. இரவு நேரங்களில் தான் நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். உதாரணமாக உள் மாவட்ட பகுதிகளாகட்டும், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும், இரவு நேர மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக நமக்கு மழை தீவிரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. நாளைய தினங்கள் வரைக்கும் தான் இந்த வலுவான கனமழை கடலோரத்திலும் உள் மாவட்டத்திலும் இருக்கக்கூடும். அதில் எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த மழை இருக்கும் அப்படின்னா, இந்த ஜூன் 12ஆம் தேதி நாளைய தினங்கள் மாலை இரவு வரைக்கும் பல பகுதிகளில் தொடர்ந்து விட்டு விட்டு நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும். ஆனால் ஜூன் 13, 14 தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், எல்லாம் ஒரு குறுகிய காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த ஜூன் 7, 8 வரைக்கும் தான் இந்த வெயில் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போலவே வெப்பநிலை குறைந்து தற்பொழுதைய நிலவரப்படி பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளில் இரவு நேர மழை பொழிவாக இடி மின்னலும் காணப்படும். பலத்த காற்று, தரை காற்று பொறுத்தவரை சென்னையில் நேற்று முதலாகவே நமக்கு காற்றுடைய வேகம், குறிப்பாக இரவு நேரங்களாகட்டும், நள்ளிரவு நேரங்கள், அதிகாலை நேரங்கள் கூட அந்த காற்றுடைய வேகம் தொடர்ந்து காணப்பட்டது. கடற்கரையோர பகுதிகளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று தரை காற்று பொறுத்தவரை சில சமயங்களில் வலுவாக வீசியதை பார்த்தோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஒரு தரைக்காற்று கண்டிப்பாக வீசக்கூடும். கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக அந்த காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். ஆனால் இங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாவட்டங்களிலும் நமக்கு கடலோர பகுதிகள், தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் பலத்த சூறை காற்று பொறுத்தவரை சில சமயங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே முதல் கட்டமாக இன்றைக்கு வட தமிழக கடலோரத்திலும் உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும்.
ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர் பேரையும் சொன்னோம் அப்படின்னா இந்த நாள் பத்தாது. அதனால் உங்களுக்கு சுருக்கமாக மாவட்டத்தினுடைய பெயரை மட்டும் சொல்லிட்டு அடுத்தடுத்த வானிலை அறிக்கை நம்ம தொடர்ந்து கடந்து செல்கிறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் தினமும் கனமழை கிடைக்கும். இதில் தினமும் கனமழைங்கிறது வந்து எங்கெல்லாம் அப்படின்னா உதகமண்டலம், அவலாஞ்சி, வால்பாறை, சோலையாறு, தேனி மற்றும் தென்காசியினுடைய அணை பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் தினந்தோறும் கனமழை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் நகர பகுதியாகட்டும், நீலகிரியினுடைய அந்த கோத்தகிரி, குன்னூர் ஆகட்டும், இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தேனி மற்றும் தென்காசியிலையும் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, தென்காசியில் நல்ல ஒரு வலுவான மழை பெய்தது, கனமழை பெய்தது அப்படின்னு. அது அந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த தென்காசி பகுதிகள், தேனி மாவட்டங்களில் சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியிலும் கூட சிலர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க மழை தீவிரமானது அப்படின்னு சொல்லி. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் நல்ல ஒரு வலுவான கனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள். டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்குள் நாளைக்குள்ளாக டெல்டா பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பரவி இருக்கிறது. பல பகுதிகளிலும் மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எங்கள் ஊரில் மழை வரல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பாக இன்றும் நாளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், மற்ற இடங்களான பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் பரவலாக கனமழை பொறுத்தவரை நாளைய தினங்கள் வரைக்கும் விட்டு விட்டு சில சமயங்கள் எதிர்பாருங்க. மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து கடலோர பகுதிகள் மட்டுமல்லாமல் டெல்டா பகுதிகளுக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பாக நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும். சில இடங்களில் கனமழை வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகும். தென் மாவட்ட பகுதிகளில் இந்த 2 பகுதி தான். ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள் கனமுதல் மிக கனமழையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் பகுதியாக மிதமான மழை அல்லது சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த தரைக்காற்றுவானது வீசக்கூடும். ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் இங்கெல்லாம் சில சமயங்களில் காற்றுடைய வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டங்களாகட்டும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் காற்றுடைய வேகம் சற்று பலமாக வீசக்கூடும் நண்பர்களே. அதனால மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் அதிகரிக்கும். வெயிலுடைய தாக்கம் சற்றே குறைவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அதனால ஜூன் 12 தேதிகள் வரைக்கும், நாளைய மாலை மற்றும் இரவு நேரங்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. அதன் பிறகு ஜூன் 13, 14, 15 மற்றும் 16 தேதிகளிலிருந்து சற்றே நமக்கு வந்து ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.